வணக்கம். நம்ம இங்கிலீஷ் பேசலாம், ஹேண்ட்ரைட்டிங் எழுதலாம் என்ற யூடியூப் மூலமாக தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனுடைய தொடர்ச்சியே இங்கே பார்க்குறோம். நவுன் வந்து கேஸ் அப்படிங்கிறாங்க. பல இடங்களில் இந்த நவுன் பயன்படுது ஒரு வாக்கியத்தில். அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல சப்ஜெக்ட் என்ற இடத்துலையும் நவுன் பயன்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் என்ற இடத்துலையும் நவுன் பயன்படுது. அப்போ ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமும் ஒரு நவுன் பயன்படுது. இந்த மாதிரி நவுன் வந்து பல இடங்களில் ஒரு வாக்கியங்களில் பயன்படுது. அது அந்த நவுன் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து, ஒரு வாக்கியங்களில் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து அது வந்து சப்ஜெக்டா, ஆப்ஜெக்டா, அப்புறம் வந்து ப்ரிப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை வாக்கியங்களுடைய உதாரணத்தின் மூலமாக நம்ம பார்த்தா தெரியும். இப்போ உதாரணத்திற்கு ஆங்கில வாக்கியம் ஒன்று பார்க்கலாம். ஜான் த்ரூ எ ஸ்டோன் அப்படின்றது தான் ஒரு ஆங்கில வாக்கியம். இதுக்கான தமிழ் அர்த்தம், ஜான் என்பவர் ஒரு கல்லை தூக்கி எறிந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதில் ஜான் என்பது ஒரு நவுன் தான், எ ஸ்டோன் என்பதும் ஒரு நவுன் தான். ஜான் த்ரூ எ ஸ்டோன் அப்படின்றோம். அப்போ ஜான் என்பதும் ஒரு நவுனு, ஸ்டோன் என்பதும் ஒரு நவுனு அப்படிங்கிறாங்க. இதுக்கான ஆங்கில விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். In this sentence, John threw a stone அப்படின்ற in this sentence, the noun John is the subject. The noun John is the subject. It is the answer to the question who threw a stone அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆங்கில வாக்கியங்களுக்கான தமிழாக்கத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த வாக்கியத்தில் ஜான் என்ற நவுன் என்பது சப்ஜெக்டாக உள்ளது. இது யார் கல்லை எறிந்தார் என்ற கேள்விக்கான பதிலாக உள்ளது. இதுதான் இந்த ஆங்கில வாக்கியம். எந்த ஆங்கில வாக்கியம்? In this sentence, the noun John is the subject. It is the answer to the question who threw a stone என்ற வாக்கியத்துக்கான அர்த்தமாக இருக்கு. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, அடுத்து பாருங்களேன், வாட் டிட் ஜான் த்ரூ அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை முன்வைத்து கேட்கும்போது ஏ ஸ்டோன் என்ற பதில் வருது. அப்போ வாட் டிட் ஜான் த்ரூனா ஜான் எதை எறிந்தான், ஒரு கல்லை எறிந்தான் என்ற கேள்விக்கான பதிலாக வருவது. அப்போ இந்த இடத்துல அப்போ ஸ்டோன் என்பது ஒரு இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக இருக்கு. அப்போ ஸ்டோன் இஸ் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்களேன், இட் இஸ் த ஆன்சர் டு த கொஷின் ஹூம் டிட் அல்லது வாட் டிட் ஜான் த்ரூ அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்விக்கான பதிலாக வருவதுனா. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போ த்ரூ எ ஸ்டோன் அப்படின்ற நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ப்ரிடிகேட்டு. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் மூலமாக பார்க்குறோம் பாருங்களேன். இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் த்ரூ எ ஸ்டோன் இஸ் அ ப்ரிடிகேட் அப்படிங்கிறாங்க. த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் த்ரூ எ ஸ்டோன் இஸ் அ ப்ரிடிகேட் அப்படின்னா என்னன்னா, த்ரூ எ ஸ்டோன் என்ற வார்த்தைகளின் ஒரு மொத்த தொகுதி இருக்கு பார்த்தீங்களா, அல்லது மொத்த குழு. த்ரூ எ ஸ்டோன் என்ற வார்த்தைகளின் குழு என்பது ஒரு ப்ரெடிகேட்டாக உள்ளது. அகெயின் இன் இங்கிலீஷில் சொல்கிறோம், த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் த்ரூ எ ஸ்டோன் இட்ஸ் அ ப்ரெடிகேட். அப்போ ப்ரெடிகேட்னா என்ன? ப்ரெடிகேட் என்பது இப்போ இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் த்ரூ என்ற வெர்பை உள்ளடக்கியதாக உள்ளது தான் இந்த ப்ரெடிகேட் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ப்ரெடிகேட் கன்டைன்ஸ் த வேர்ப் த்ரூ அப்படிங்கிறத நம்ம தமிழ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். த்ரூ என்ற வெர்பை உள்ளடக்கியது தான் ப்ரெடிகேட். இதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை பார்த்துக்கலாம். இன்னும் ஒரே ஒரு உதாரணம். அந்த உதாரணம் என்னென்னா, சம்திங் ஏ ஸ்டோன். நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணம் ஜான் த்ரூ எ ஸ்டோன் அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல த ஹார்ஸ் கிக்ட் த பாய் அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்குறோம். இந்த வாக்கியத்தில் அப்போ ஹார்ஸ் என்பது என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜான் என்னவா பார்த்தோம்? ஒரு சப்ஜெக்டாக பார்த்தோம். ஸ்டோன் என்னவா பார்த்தோம்? ஒரு ஆப்ஜெக்டாக பார்த்தோம். அதே தான் இங்கே ஹார்ஸ் என்பது ஒரு சப்ஜெக்டாகவும், அப்போ பாய் என்பது ஒரு ஆப்ஜெக்டாகவும். ஏன்னா முதல்ல பார்த்த வாக்கியம் அங்கே வந்து ஒரு பொருள் அடிப்படையில் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்க்குறது ஒரு நபரே ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிறார். அங்கே ஒரு பொருள்னா என்ன? கல். இங்கே என்ன பார்க்குறோம்? ஒரு நபரே என்ன பண்ணுறோம்? ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம
பார்க்குறோம். அப்போ the horse kicked the boy அப்படிங்கும்போது the horse is the subject. It is answer to the question whom did the horse அப்படின்றோம். whom did the horse kickனா என்ன? இந்த குதிரை யாரை உதைத்தது என்ற கேள்விக்கு பதிலாக வருவதுதான் இந்த இடத்துல. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு நவுன் ஒரு வாக்கியத்தில் எந்தெந்த இடங்கள் எல்லாம் வருது, சப்ஜெக்ட் என்ற இடத்துல வருது, ஆப்ஜெக்ட் என்ற இடத்துல வருது, அதோட இல்லாம ஒரு ப்ரிப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்டாகவும் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதோட நம்ம இதை பார்ப்போம். அடுத்தடுத்த வகுப்புகளை இதே மாதிரியே நவுனு அடுத்தது அட்ஜெக்டிவ் பற்றின விஷயங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைக்கி ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.